அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வாப்பா. அம்மா நோட்டு புக் வாங்க காசு வேணும். கண்ணே காசு இப்போ இல்லைப்பா கையில். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் போயிட்டு வா. நாளைக்கு கண்டிப்பாக அம்மா வாங்கி கொடுத்துட்றேன். எங்கடா போற? ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கா? நீ எல்லாம் படிச்சு என்ன கவர்மெண்ட் வேலையை வாங்க போற? நான் ஆட்டுக்குட்டி வாங்கி மேய்ச்சாலும் அப்பா விதவிதமாக சரக்கு வாங்கி அடிப்பேன். ஏய் போடா போ. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தாண்டா அவனடே. நீ வாடா, நான் பேசிக்கிறேன். நீ வருவ. தம்பி எதுக்கு அழுதுகிட்டே வரா? எனக்கு வேலை கொடுங்கண்ணா. என்னது வேலையா? ஆமாங்கண்ணா. இந்த வயசுல உனக்கு வேலை தேடிட்டு வரையா? வேலை அப்படியே என்னடா விஷயம் உனக்கு? எனக்கு படிக்க நோட்டு புக் இருக்குது, பணம் இல்லைங்கண்ணா. நோட்டு புக்கு தான் நான் வேலை இல்லை பணம் இல்லைங்கிற. சரி நானும் வச்சு தரேன்டா, வாங்கிக்கடா. ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பணம் வாங்கிக்க. என்னடா டி வயசுல சின்ன பையனா இருக்க, நீ போய் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி சரி, நம்ம காட்டில் தேங்காய் உரிக்கிற வேலை இருக்குது. எப்படி இருந்தாலும் வேறவங்களுக்கு கொடுத்தாலும் பணம் தர போகிறேன். நீ சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிற. சரி இந்தா தேங்காய் இருக்குது, தேங்காய் உரிச்சிட்டு அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு போய் நல்லபடியாக படி பார்க்கலாம். சரிங்கண்ணா. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா வந்துட்டாப்பா. டே என்னடா கையெல்லாம் கொப்பளமா இருக்குடா. என்ன வேலைக்கு போனியாடா? பாடுற கை எப்படி இருக்கு பாடுறா. இது கடவுள் நான் பெத்து வளர்த்தேன். நான் படிக்கணுமா? நோட்டு புக்கு வாங்க காசு இல்லைம்மா. அதனாலதாம்மா நான் வேலைக்கு போனேன். அப்பா வேற தினமும் கூப்பிட்டு வர்றாரு. உங்களாலையும் வேலைக்கு போக முடியல, நான் எப்படிம்மா படிக்கிறது? அதனால தான் நான் வேலைக்கு போனேன். இந்தம்மா முதல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்ச பணம். இதாண்டா என் புள்ள. டேய் இதே மாதிரி டெய்லி 100 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தினா அப்போ விதவிதமாக சரக்கு அடிப்பேன். சரக்கு எனக்கு, சைடிஷ் உனக்கு.
என்னடா பார்க்குற? போயிட்டு சரக்கு வாங்கி அடிச்சுட்டு வரும்போது உனக்கு சைடிஷ் வரும். நான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்புக்காக வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். நீ என்ன குடிச்சுட்டு ஊரை விட்டு ஆடிட்டு நிக்கிற? ஒழுங்கு முறை அந்த காசை கொண்டா. கொண்டா காசை. காசை கொண்டா போல. உள்ள படிப்பு கெட்டு போவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு 100 சம்பாதிச்சு கொண்டு வந்தான். நானும் பொறுமைக்கு அளவு உண்டு சொல்லிட்டேன். காசை கொடுத்துரு. காசை முதல்ல கொடுங்க. ஆமா குடு. நான் குடிக்கிறது காசு கட்டா நான் குடிக்கிறது காசு தர மாட்டேங்கிறியா? நான் குடிக்கணும்டி. இங்க பாரு, இப்ப போயிட்டு இதுக்கு சரக்கு வாங்கி அடிச்சுட்டு உன்னை உண்டை இல்லைன்னு உன் பையனை உன்னை ஆக்கல. நான் குடிக்கா பறந்துக்கிறியா? எவனும் படிக்க வைக்க மாட்டேங்கிறான், படிக்க வைக்கிறவங்களும் விட மாட்டேங்கிறான். எவ்வளோ ஒரு மனுஷனா இந்த மாதிரி மனுஷங்க உலகத்தில் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு கிடச்சிட்றாங்க. அதில் என்ன பண்ணுறது? சிரமம்தான். என்ன பண்ணுறது? பொண்ணுன்னு பிறந்துட்டு எல்லாம் அனுபவிக்க தான் வேணும். பாப்பா நமக்கு எந்த நிலைமையா? ஊர் வழக்கெல்லாம் நல்லா இருக்காள, நமக்கு இந்த நிலைமையா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் படிப்புமா. நீ அழுவாதம்மா. ஒன்னால்தான் தான் சாமி இந்த உயிரை நான் வச்சுட்டு இருக்கேன். அதாவது அப்படி அப்படியே கிடக்கு. இதெல்லாம் எடுத்து வைக்க கூடாது. எடுத்து வச்சுட்டாலையும் என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பதிலே ஒன்றும் சொல்லாம இருக்க. என்னாச்சு உடம்புக்கு? என்னாச்சு உடம்பு சுகம் இல்லையா? உடம்புக்கு என்ன குத்துக்கலாட்டம், நல்லா தானே இருக்கிறேன். அப்புறம் என்ன, ஏன் உம்முன்னு இருக்க? என்னத்தை சொல்லட்டும்? கனி என்னாச்சு? ஏன் அழுவுற? ஏங்க, நம்ம கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. என் வயிற்றிலிருந்து ஒரு புழுகு பூச்சி கூட இல்லை. ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்க, அவளுக்கு இல்லைங்க. நம்ம என்னங்க பாவம் பண்ணோம். நம்ம கையில என்னமா இருக்கு? எல்லாம் ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஆண்டவன் ஏங்க புத்திர பாக்கியம் கொடுக்கலன்னு புரியவே இல்லையம்மா. அதை விடுமா, புத்திர பாக்கியம் கிடைக்கும் போது கிடைக்கட்டுமா. நீ எனக்கு குழந்தையாவும் நான் உனக்கு குழந்தையாவும் இருப்போம்மா. அவங்க குழந்தைனா நான் உங்களுக்கு பாட்டியா? நீ எனக்கு குழந்தை, இன்னும் குழந்தைப்பா.
இங்க புழு பூச்சி இல்லைன்னு சொல்லிதான் என்ன கட்டிக்கிட்டீங்க, இங்க மட்டும் என்ன வாயுது? இங்கேயும் ஒண்ணும் இல்ல. வேற யாரையாச்சும் கட்டி இருந்தா கூட எனக்குன்னு ஒரு புழு பூச்சி இருந்திருக்கும். ஏன் மனசை மட்டும் புண்படுத்துற? நான் புண்படுத்தலைங்க, இவர்தான் ஏன் மனசை புண்படுத்துறாரு. நான் யார் மனசையும் புண்படுத்தலம்மா. நீங்க 2 பேரும் எனக்கு ஒண்ணுதாம்மா. சமாளி சமாளி, எத்தனை நாளைக்கு இப்படியே சமாளிக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். என்னண்ணா இப்படி பண்றீங்க? 24 மணி நேரம் குடிச்சிட்டே இருந்தா என்னண்ணா பண்றது? ஏன்னா இப்படி பண்றீங்க? ஏய் பரம, சரக்கு வேணுமா கேளு, நான் எவ்வளவு வேணாலும் உனக்கு வாங்கி தரேன். அம்மா சரக்கு வேணாலும் அடிக்க. எனக்கு இந்த சரக்கு அடிக்காது, இந்த அட்வைஸ் பண்றது பிடிக்காது. ஒத்த புள்ளைய பெற்று வச்சுக்கிறீங்க, அவன் வாழ்க்கை என்னண்ணே ஆகுறது? இது பார்த்தனே தேங்காய் மண்டியில தேங்காய் உடிச்சிட்டு இருக்கிறானே, மனசெல்லாம் ரொம்ப பதைக்குதுண்ணே. நீங்க என்னன்னா 24 மணி நேரம் குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னண்ணே போங்கண்ணே. ஓ நேற்று தேங்காய் உரிக்கு தான் போனானா, அதான் 100 ரூபாய் எனக்கு காசு கொடுத்தான். அதெல்லாம் சரக்கு வாங்கி இப்போ அடிச்சுட்டு வரேன். நல்ல அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். அப்பன் கஷ்டத்தை பார்த்துதான் 100 ரூபா கூட நேற்று கொடுத்தான் சரக்கு அடிச்சுட்டு வரான். பரவாயில்ல, புள்ள காசுல சரக்கு அடிச்சா போத கிர்ன்னு ஏறுது பாருமா. உங்களை திருத்தவே முடியாதுண்ணே. அண்ணே நான் சொல்றத சொல்லிட்டேன், ஒத்த பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடும். இன்னைக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும், பிற்காலத்தில் அதுக்கு உண்டான தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க. அண்ணே உங்க புள்ள மேல நம்பிக்கை இருக்குதுண்ணே, அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவானே. வாத்தியார் சொல்லியிருக்காரு, நானும் பார்த்துருக்கேன். ஒரு நாள் அவன் பெரிய ஆளா வரால மட்டும் பார்த்துக்கங்கண்ணே. இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கங்க நான் சொல்றத. ஏன் புள்ளையா? என் புள்ள பெரிய ஆள் நீங்க வரும்போது பார்த்துக்கலாம். பரம பார்ப்போம். பரம எனக்கு வேணுமா? அடிக்கிறியா? போன நீயே குடிச்சுட்டு போன. ஒரு கட்டு பீடி ஒரு வத்தி இப்படி கொடுக்க, காசு நாளைக்கு தரேன். பீடி இல்லை, ஒன்றும் இல்லை, காசு கொடுத்தா பீடி இல்லைன்னா போய்கிட்டே இரு.
டெய்லியே ஒரு வேலை மயிராக போச்சு. ஒரு ஆளே வந்துட்டு நம்ம கூட உட்கார வாடகை எழுந்திரிச்சு போகலாம். வணக்கண்ணே. வீடு இருந்தா கொண்டா. வீடியா சார் உட்கார்றதுனா ஒண்ணு பண்ணுறீங்க, வீடு கேட்குறீங்க, போய் வேலையை பார்த்து. ஒரு போய் கூட நம்ம படிக்க மாட்டோம். அவங்க உட்காந்தானோ ஏஞ்சி போறானோ, இவர் பீடி கேட்ட ரொம்ப எரிவுன்னு பேசுறாரு. என்ன நமக்கு மரியாதை இல்லையா ஊர்ல? என்னது பீடி கேட்டாலும் ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோட்டரும் அடிச்சவனுமே மண்டெல்லாம் மரங்கிற. ஐயோ என்ன பண்ணலாம்? ஏய் சரி, அலமேல்கிட்ட போனா ஏதாவது காசு கிட்ட பிடிக்கிட்டு வரும். இந்த மனுஷன் ஒழுங்கா இருந்தா இது நமக்கு தேவையா? என்ன நினைச்சு பாரு சாமி, விட்டு போயிட்டியே. நீ வா, என்ன சொன்னாலும் கேக்குறப்பா. வாப்பா, என்ன கூட்டு போப்பா. வா சாமி, வா, வந்துரு சாமி. இந்த அம்மா நினைச்சு பாரு சாமி. சாமி, எங்க சாமி இருக்க? சாப்பாடு என் கையில போட்டதானே சாமி சாப்பிடுவ நீனு. எங்கப்பா நீ போன? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல சாமி. இந்த மனுஷன் விட்டு போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேப்பா. உன்னை நாங்கள் இங்கே இல்லாத இருக்க முடியல சாமி. நீ வந்துரு சாமி. எப்பா அழுவாத உன் மாவன் வந்துருவான். ஊருக்குலாம் ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளைப்பா. அம்மானா வந்து நிப்பான், அம்மானா வந்து நிப்பாக்கா. முடியலக்கா என்னால. இது மனசுனால 10 ரூபா சம்பாரிச்சு பயன்படுத்தால விட்டுருவாங்க. என் பிள்ளைல விட்டு ஓடி போயிட்டாக்கா. எல்லாம் வந்துருவாங்க. எனக்கு பக்கமாலமே என் புள்ளதான்க்கா. என் புள்ளதான் இருக்க மாட்டேக்கா. நானு போயிட்டா கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு. அப்பா, ஒன்னும் இல்லாம என்னால இருக்க முடியாது சாமி. என் அம்மானு வந்து பக்கத்துல நிப்பிய சாமி. ஆளை காணுமே சாமி. எங்க போயிருப்பாள்? ஆம்பர் பையன் தானே, எங்க போயிருவா? வந்துருவா. எனக்கு கூட நினைச்சு பார்க்காம போயிட்டாக்கா. வந்துருவாங்க. புள்ள எங்க கிடைச்சானாயா? எங்க தேடியும் கிடைக்கலடி. இதுக்கு மேல சும்மா விடவே மாட்டேன் நானு. என் புள்ள வாழ்க்கையே நீ அழிச்சிட்ட. நீ உனக்கு வேணாம், நீ ஒழுங்கா இருந்தா எனக்கு தேவையா? எனக்கு தேவையா? என் புள்ள வாழ்க்கையே அழிச்சிட்டேன். என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டே. எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னால விட்டு போனா புள்ள வந்துடும். நீ ஒழுங்கா இருந்தா எனக்கு தேவையா? வந்துடுவாண்டி. இனிமே நான் குடிக்க மாட்டேன். எனக்கு புள்ள கண்டுபிடிச்சு கொடுத்துரு. என்னாலதான் என் பையன் போனா. வந்துடுவாண்டி. நானும் ஊரு பூரா அழைச்சி பார்த்துட்டு கிடைக்கடி புள்ள. என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. குடிகான குப்பனுக்கெல்லாம் பையன் பிறந்திருக்கு. பையனோ பொண்ணோ எனக்கு பிறந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்பா ஒரு தாரத்துக்கு 2 தாரம் கட்டி ஏன்பா புத்திர பாக்கியத்தை தள்ளி வைக்கிற? என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? ஏனு கோயிலுக்கு போகலாம்னு சொல்லியிருந்தேனே. நான் ரெடி. கோயிலுக்கு போகும்போது கூட சிரிச்ச முகமா வரக்கூடாதா? இப்போ என்ன, சிரிக்கணும் அவ்வளோதானே. சிரிச்சுட்டா போச்சு. கோயில் போலாமா?
போகலாமா? என்னமாமா கோயில் பூட்டி இருக்கு? பூசாரி இல்லாத கோயிலுக்கு வந்தா பூட்டி தான் இருக்கும். என்னம்மா செய்யறது, நாம வந்த நேரம் அப்படி. ஏன் மாமா, இந்த கோயில்ல வேண்டிட்டு போனா கண்டிப்பா புள்ள பிறக்குமா? கண்டிப்பா பிறகுமா, சக்தி வாய்ந்த அம்மனு. இந்த அம்மனே அந்த காலத்துல தவம் இருந்து பிள்ளை வரத்தை கொடுத்துருக்காங்க. நாமளும் இந்த கோயில்ல வேண்டுதலை வச்சிருந்தோம்னா நிச்சயமா நமக்கு பிள்ளை கிடைக்கும். மாமா, உங்களுக்கு இதெல்லாம் யார் மாமா சொன்னாங்க? பொன்னுச்சாமி இருக்காருல்ல, பொன்னுச்சாமி, அவர் தான் சொன்னாரு. பிள்ளை இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனா பிள்ளை வரம் கேட்டோம்னா கண்டிப்பா பிள்ளை கிடைக்கும்னு அவர் சொன்னாரு. ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு கூட சொன்னாரு. அதான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். சரி, பூசாரி இல்லையா, எப்படி வேண்டுதல் வைக்கிறது? அதானே தேனு சொன்ன மாதிரி பூசல் இல்லாம எப்படி வேண்டுதல் வைக்கிறது? பூசாரி இல்லாட்டினா நம்ம அம்மனை மனசார வேண்டிக்கிட்டாலே பிள்ளை வர நமக்கு தானா கிடைச்சிடும். அமைதியா நம்ம எல்லாரும் அம்மனை மனசார வேண்டிக்கிடுவோம். சரி மாமா. அப்படியே மாமா. உங்க பையன் காணம் தேடினீங்களே, வட்டா? என் பையனை வந்துட்டான்? ஆமாங்க. சாமி கும்பிட்ட சாமி சாமி, என் பையன் வந்துட்டானா? நம்ம பையன் வந்துட்டானே சாமி. உனக்கு 100 கும்பிடு சாமி. நான் கும்பிடு சாமி, கை உள்ள சாமி. ஆண்டவா சாமி, எனக்கு கை உள்ளடே சாமி. குட்டி போய் சோறு கீர் போடு. நான் கூட்டு போறக்கா, என்னை விட்டு போகணும். எப்படி சாமி மனசு எத்தனை நாள் ஆச்சு சாப்பாடு போடுங்க போய். எனக்கு சரியானதா இல்லக்கா, சாமிக்காக சொல்லணும். சொன்னமில்ல அழுவாதிரி வந்துருவாங்கன்னு. 10 வருஷமா எங்கடா சாமி இருந்த? அம்மா, சென்னை போயிட்டுமா. சென்னை போனதுனால நான் இப்போ கலெக்டராக வந்து உங்க முன்னாடி நிற்கிறேங்கம்மா. என்ன மறந்துட்டியா? என்ன நான் உன்னை நம்பி தானே இருந்தேன். கவலைப்படாதீங்கம்மா, உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன். ஆமாம்மா, உங்கள் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. என்ன யாருக்காக? எல்லாம் அப்பா அம்மாக்காக தான்மா. நான் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லப்பா. சவுண்டு. நான் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லப்பா. அம்மாவும் அடிக்க மாட்டோமா. நீ கலெக்டரை வந்து எனக்கு பெருமையா இருக்குதுப்பா. நான் அதே மாதிரிலாம் இல்லப்பா. நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அம்மாவை அடிக்க மாட்டேன். உனக்கு ஒரு அப்பனா இருக்கும்பா, கரெக்டா ஒரு அப்பனா இருக்கும்பா.
என்ன நம்புப்பா, இனிமே எங்க கூட இருப்பா, போவாத. நான் இவ்வளவு நாளா பைத்தியக்காரனா என் பிள்ளை காணும் அலைஞ்சிட்டோம்பா, இனிமே போவாதப்பா. சரிங்கப்பா, உங்க கூடவே இருக்கிறேங்க. என்னவா என்னை விட்டு போவாதப்பா. சரிங்கப்பா. புள்ளன்னு பிறந்தா இப்படி ஒரு புள்ள பிறக்கணும். இப்படி ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு அப்பா அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல பாத்தியா, உன் பையன் வந்துட்டான். நான் அப்பவே சொல்லல அழுவாதுன்னு. நான் சொன்ன பேச்சு கேட்டீங்களா நீங்க? பாத்தியா, உன் பையன் வந்துட்டான். சொன்ன வாக்கு பழிச்சுட்டு